இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்தியன் ரயில்வேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லோகோமோட்டிவ் WDG4. ஃப்ரண்ட் பேனல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க, அந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கா WDG4. W அப்படிங்கிறது வைட் கேஜ், அதாவது பிராட் கேஜ். டீசல் இதை குறிக்கிறது D. G அப்படிங்கிறது கூட்ஸ். ஸோ இதனுடைய அப்ரிவேஷன்னா WDG, பிராட் கேஜ் டீசல் கூட்ஸ். இந்த ட்ரெயினுடைய செட்டப் பாருங்க. இது EMD கம்பெனியினுடைய லோகோமோட்டிவ். ஆக்சில் அரேஞ்ச்மெண்ட், கோகோ அரேஞ்ச்மெண்ட். 6 வீல் இருக்கா, 1 2 3. ஸோ இந்த போகியில் பார்த்தீங்கன்னா 6 வீல் வரும். இது கோகோன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி பின்பக்கம் இருக்கும். இதே 4 வீல்ஸ் இருந்தால் அது போபோ அரேஞ்ச்மெண்ட் சொல்லுவாங்க, BO. WDG4ல ஒரு பக்கம் தான் டிரைவர்னுடைய கேபின் இருக்கும், இன்னொரு பக்கம் இருக்காது. இந்த பக்கம் உங்களுக்கு டிரைவர் கேபின் வராது. டீசல் இன்ஜின், 16 சிலிண்டர் இன்ஜின், அரௌண்ட் 4000 HP இன்ஜின். டீசல் இன்ஜின் ஜென்ரேட் பண்ற அந்த பவர் எங்க போகும்னா எலக்ட்ரிக் மோட்டருக்கு போகும். இந்த எலக்ட்ரிக் மோட்டர் தான் இந்த வீல்ஸை ரன் பண்ணும். நம்ம இதை டீசல் லோகோமோட்டிவ்னு சொல்றோம். ஆக்சுவலா இதெல்லாம் பாத்தீங்கன்னா டீசல் எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ்ஸ். ஏன்னா டீசல் இன்ஜின்ல ஃபங்க்ஷன் பண்ணாலும் அந்த டீசல் இன்ஜின்ல ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த பவர் அல்டிமேட்டா எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வீல்ஸை ரன் பண்ணும்.